ஒரு நிமிட கோபமும் தண்டனையும். என்னடான்னு பார்க்குறீங்களா? மனுஷனாக வாழுகிற நமக்குள்ள கோபம் இருக்குது, மன்னிக்கிற குணம் இருக்குது, சகிச்சு போகிற குணம் இருக்குது, தீவிரமாக சிந்திக்கிற எண்ணமும் இருக்குது. அதை செயல்படுத்துகிறோம். அந்த எண்ணங்களை எல்லாத்துக்கும் கடவுள் ஒருபோல கொடுத்துருந்தா எல்லாருமே நல்லா இருந்திருப்பாங்களே. இந்த உலகத்தில் நம்ம 25 வருஷங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்கிறோம், துக்கமாக வாழ்கிறோம். ஆமாங்க, ஒரு 25 வயசு வரைக்கும் இளமையாக வாழ்ந்துருந்தோம். அதுக்கப்புறம் 25 வருஷம் கல்யாணம், குடும்பம், உழைப்பு, உத்தியோகம், முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒரு 50 வயசுக்கு மேலே அடுத்த கட்டத்துக்கு போயிடுறோம். நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுவதும், அப்புறம் நமக்கு வயசாகி உடம்புகள் தேய்மானமாவதும், அப்புறம் நம்ம வியாதியில் மாட்டுவதும், அப்புறம் கொஞ்ச நாளில் நம்மளுடைய மரணத்தை நோக்கி போகிறோம். இது தாங்க வாழ்க்கையாக இருக்குது. இந்த வாழ்க்கையில் ஒரு மனுஷன் சிந்திச்சு போகும்போது அவனுக்கு எத்தனை வகையான பிரச்சனைகள் வருது. அதில் இந்த கோபம் மனுஷனுக்கு தேவையா தேவையில்லையா? கோபம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணதா கண்ட்ரோல் பண்ணலையா? கோபமும் ஒரு நல்ல குணாதிசயம் என்று சொல்லுகிறாங்கள்ல. ஆமாங்க, கோபமும் ஒரு நல்ல குணாதிசயம். சில இடத்துல நம்ம கோபப்பட்டு ஒதுங்கி வருகிறோம். சில நேரங்களில் கோபப்பட்டு இவங்க நம்மளுக்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு வெறுத்து வருகிறோம். இப்படி தகுதி அற்றவர்கள் என்று வெறுத்து வர்றது யார்? ஏதோ ஒரு ரோட்டில் ஒரு மனுஷனை பழகுறோம். அவன் போகிற பாதை ஒரு தவறான பாதை. அவன் தண்ணி அடிக்க போகலாம், கஞ்சி அடிக்க போகலாம், தப்பான வழியில் போவான். சரி, இவன் கூட போனால் நமக்கு அழிவு வரும்னு சொல்லி நம்ம ஒதுங்கி வந்துடலாம். அதே பிரச்சனை நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்தால் என்ன பண்ணுவோம்? அதே பிரச்சனை நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்தால் என்ன பண்ணுவோம்? அங்கே தாங்க பிரச்சனை. இதை அந்த காலத்தில் சொல்லுவாங்க, காலையிலே எழுந்திரிச்சு ஒரு விவசாயியோ ஒரு தொழிலாளியோ ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு போகிறவன் நைட்டு படுக்கும்போது காலையிலே எந்திக்கணும், இந்தந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தூங்கி ஒரு கனவோடு எந்திப்பான். அப்போ காலையிலே எந்திரிச்சிருக்க அந்த வீட்டம்மா கொஞ்சம் கோபம் உள்ளவங்களாக இருப்பாங்க, இல்லை மன்னிக்கிற குணம் இல்லாமல் இருப்பாங்க. அவருடைய மனைவி அந்த காலத்தில் ரோட்டில் போய் தண்ணி எடுக்க போகிறாங்க. அவங்க சொந்தக்காரங்களே அங்கே இருப்பாங்க. இந்த அம்மா காரி எச்சியை துப்பும். நீ யாரடி மேலே எச்சியை துப்புனா, அதாவது ரோட்டில் துப்புனா என்ன பார்த்து துப்புனான்னு சொல்லி உடனே சண்டையை இவங்க அவங்கள திட்ட, அவங்க இவங்கள திட்ட பேட் வேர்டுகளை யூஸ் பண்ணுவாங்க. அதில் சம்மந்தம் இல்லாமல் யூஸ் பண்ணும்போது அந்த சத்தத்தை கேட்டு ஒருவருடைய கணவர் அங்கேருந்து வருவார். நீ ஏன் என் பொண்டாட்டியை திட்டுறாருன்னு அவங்க கேட்டார்னா, இந்த அம்மா அந்த ஆளை பார்த்து டே தகுதியற்ற பொட்டை நீ போடா அப்படின்னு கேட்கும். பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்புகிற புடவை கட்டிக்கான்னு கேட்குது. அப்போ இந்த உலகத்தில் ஒரு ஐஏஎஸ் படித்தவன் மனைவியாக இருந்தால் அவங்க வேலைக்கு தான் போகிறாங்க. ஒரு அம்மா தன்னுடைய வறுமையை போக்குறதுக்காக ஒரு வீட்டு வேலைக்கு போகலாம், கொத்தனார் வேலைக்கு போகலாம், எத்தனையோ வேலைகளுக்கு போகிறவங்க கணவன்மார்கள்லாம் அப்போ பொட்டையா புடவையா கட்டியான்னா இந்த பேசுகிற மனிதர்களுக்கு அதை சிந்திக்கிற அளவுக்கு ஞானம் இல்லாதவர்கள். இங்கே தாங்க பாயிண்ட். நம்ம குடும்பத்திலே நமக்கூடே பிறந்தவங்களாக இருந்தாலும் என்ன வார்த்தை பேசுகிறோமோ அது கல்ச்சரலாகவும் வருது, பழக்க தோஷத்துலேயும் வருது. விட்டே கொடுக்க மாட்டாமல் கண்டினியூ ஆகிட்டு வராங்க. இதை பழக்க தோஷம்னு நம்ம சொல்லும்போது நாம் கிராமத்தில் ஏதோ ஒரு மாவட்டத்திலேயோ மாநிலத்திலேயோ அந்த மாநிலத்தினுடைய கல்ச்சரில் வளர்ந்துக்கிட்டு இருப்போம். அப்போது இந்த பாருங்கள், நம்ம தமிழ் மாநிலத்தில் பார்த்திங்கன்னா உணவில் எத்தனை வகை மீட் சாப்பிட்றோம், ஆட்டுக்கறி சாப்பிட்றோம், மாட்டுக்கறி சாப்பிட்றோம், மீன் சாப்பிட்றோம், கோழி சாப்பிட்றோம். சிலவங்க மாட்டுக்கறியை சாப்பிட மாட்டேன்னுவாங்க, சரி ஓகே. சிலவங்க பன்னிக்கறியை சாப்பிட மாட்டேன்பாங்க, சரி ஓகே. ஆனால் நம்ம இந்தியாவிலே பல மாநிலங்களில் நாய்கறியை கூட சாப்பிட்றாங்க. நாய்கறி அது விலை போகுது. இப்போ இந்த நாய்கறியை சாப்பிட்ற மாநிலத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பையன் சென்னையில் பொழப்பு தேடி வந்தால் இங்கே யாருமே நாய்கறி சாப்பிடாம வாழும்போது அவனும் அதை சாப்பிட மாட்டான். அப்போ அவன் தன்னுடைய கல்ச்சரலை அதுக்கு தக்கன மாற்றிக்கிறான். அப்போ தன்னுடைய கல்ச்சரலை மாற்றிக்கிறவன் மனிதனாக மாறிடுறான். தன்னுடைய கல்ச்சரலை மாற்றிக்காமல் அதில் பிடிவாதமாக வாழ்கிறவன்
டிஸார்டர் அன்று பழக்க தோஷம் அடங்காதவன் திமிரு பிடிச்சவன். அப்படி தான் நம்ம எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் ஒரு தூஷணமான வார்த்தைகளை பேசி பழகி இருந்தாலும் நாம் போகிற இடங்களில் நம்முடைய வரவு செலவு நடவடிக்கை பேச்சு காரியங்களை எல்லாத்தையும் மாற்றக்கூட மனிதன்தான் அடுத்த மனிதனுக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்கிறான். அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், பெரியம்மாவாக யாராக இருந்தாலும். அப்போது இப்படிப்பட்ட மனிதர்களுடைய குணாதிசயங்களை மாற்றாத பட்சத்தில் இந்த கெட்ட வார்த்தை பேசி சண்டை போடுற மக்கள் உடனே இவன் அந்த லேடியை திட்டவோ அடிக்கவோ செய்வான். உடனே அது ஐயோ ஐயோன்னு கத்தும். அவனுக்கு கனவு அங்கேருந்து வருவான். அந்த மனுஷன் நைட்டெல்லாம் வேலை பார்த்துட்டு வந்து ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ ஒரு வேலையை செய்துட்டு நாளைக்கு காலையில் போய் நம்ம இந்த வேலையை செய்யலான்னு படுத்திருந்தவன் தன்னுடைய மனைவியை அடிச்சிட்டான், குடும்ப கௌரவம்னு சொல்லி ஒரு நிமிஷம் கோபத்தில் அங்கே இருக்க அருவாளையோ கம்பியை அடித்து தன்னுடைய சொந்தக்காரனையை தாக்கிடுவான். ரத்தம் வந்துடும். உடனே போலீஸுக்கு ஃபோன் போகும். போலீஸு வரும். பிடிச்சிட்டு போன உடனே நேற்று நைட்டு என்ன நினச்சி படுத்திருந்தாங்க, காலையில் போய் தன்னுடைய வேலையை பார்க்கணும், அதை செய்யணும் தூங்கினவன் மறுநாள் காலையில் ஒரு லேடி காலையில் எச்சத்துப்ப அதை இந்த லேடி கேட்க கடைசியில் சண்டையை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாயில் போய் கையை கட்டிட்டு நிற்பாங்க. உடனே ஃபோனு பறக்கும். உடனே அடுத்த சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ண உடனே அதுங்க கஷ்டப்பட்டு சீட்டு போட்டோ இல்லை தண்டல் கட்டியோ ஒரு நகையை வாங்கி காதில் மாட்டியிருக்கும். அதில் ஒரு ஒரிஜினல் தங்க நகை இருந்தால் 10 கவரிங் நகைகள் வச்சுருக்கோம். கவரிங் நகையை அடகு வைக்க முடியாது. அது கஷ்டப்பட்டு உழைச்ச காசு ஒரு கொஞ்ச நாளையில் காசு கரியாக கருத்து போயிடும். ஆனால் இந்த தங்க நகை வீட்டில் இருக்கும். இவன் சொந்தக்காரன் அடித்தடி போட்டு ஜெயிலுக்கு போகிற சூழ்நிலை வந்த உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் டாக்டரும் அன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, வக்கீல், டாக்டருங்க அன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டாங்க. புரியலைங்களா? அடிப்பட்டதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களா? அது ப்ரைவேட் ஆஸ்பத்திரியோ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியோ செலவு பண்ணுறாங்களா? போலீஸ் ஸ்டேஷனில் போகிறாங்களா? அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு சில காரியங்கள் செய்து தான் ஆகணும். அது நம்மளுடைய கல்ச்சுரல். அதை ஓப்பனாக சொல்ல முடியாது. சரி, அதுக்கு அடுத்தாப்புல வக்கீலுக்கு போகிறாங்க. வக்கீலுக்கு பணம் கட்டணும், கோர்ட்டுக்கு பணம் கட்டணும். இன்னும் வாழ்ந்த வாழ்க்கை எங்கே போகுது? நேரியாக ஒரு நிமிஷ கோபத்தில் இந்த குடும்பங்கள் சிதறடிக்கப்படுது. அப்போது இந்த மனிதன் ரெஸ்ட் இல்லாமல் உழைக்கிறான், ரெஸ்ட் இல்லாமல் கோவப்படுறான், கரெக்டான நேரத்தில் சாப்பிட்றது இல்லை, கரெக்டான நேரத்தில் தூங்குறது இல்லைன்னா வளர்கிற வயசுகளில் அந்த ஹார்மோன்கள் மாறும்போது சில மனிதர்களுக்கு கோபம் இயற்கையாகவே அதிகமாக வருது. அப்போ இந்த மாதிரி ஒரு கோபம் வரக்கூடிய காலங்களில் நம்ம பல புக்குகளை படித்தோம், சில முன்னோர்களை கேட்டோம். அது நம்ம குடும்பமாக இருந்தாலும், நம்ம மகனாக இருந்தாலும், நம்ம மகளாக இருந்தாலும், நம்ம கூட பிறந்த சகோதரனாக இருந்தாலும், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான பாதையில் போகுதுன்னா நம்ம முதல்ல சொன்னோமே, யாரோ ஒருவனை நம்ம ரோட்டில் பார்க்குறோம், அவன் கஞ்சாவுக்கோ தண்ணிக்கோ அடிமையாக்கப்பட்டிருப்பான், இல்லை உழைக்காமல் சம்பாதிக்கிற கடத்தல் இல்லை கஞ்சா விற்கிறது இந்த தொழிலில் அடிமைப்பட்டு இருந்தான்னா அவங்க கூட சேர்ந்தால் நமக்கு அந்த பழக்கமும் வந்துடும்னு சொல்லித்தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அந்த சமுதாயத்துக்காரங்க கூட சேராத, அந்த நண்பன் கூட சேராத, கெட்டவர்களோட சேராதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தான் சமுதாயத்திலே ஒருத்தன் பிறந்து பேடான ஆஃபீஸில் இருக்கிறான், அவன் தவறான வழியில் பணம் சம்பாதிக்கிறான்னா அவனோட சேராதீங்க என்பாங்க. ஆனால் இந்த கடவுளுடைய படைப்பில் கெட்ட பழக்கத்தின் மூலம் வரும் வருமானத்தில் ஒருத்தன் விருப்பப்பட்டுட்டால், கெட்ட பழக்கத்தினால் வரும் வருமானத்தில் ஒருவன் விருப்பப்பட்டுட்டால் அவன் அடுத்த வீட்டு குடும்பத்தை திருடுறதுலேருந்து, அடுத்த வீட்டு குடும்பத்தை பகைக்கிறதுலேருந்து, தப்பான வழியில் வர்ற பணங்கள் அது மேலே விரும்பி போவான். அப்படி விரும்பி போகிற மனிதர்கள் மேலே தான் அவங்களுக்கு பாசமும் பிரியமும் உண்டாகும். நேர்வழியில் நிதானமாக படிப்படியாக வளர்கிற மேலே அவனுடைய எண்ணங்கள் வரவே வராது. அப்போது நேர்வழியில் கடவுளுக்கு பயந்து வாழுகிறவன் தன்னுடைய சொந்த மனைவியாக இருந்தாலும், தன்னுடைய சொந்த மகனாக இருந்தாலும், தப்பான வழியில் போகிறவங்கள விட்டு விலகினால் மட்டுமே
கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், அடிதடி, பாவமான காரியங்கள்லேருந்து அவன் தப்பிச்சிக்க முடியுது. அதுதான் மதங்களும் சொல்லி கொடுக்குது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், கோபத்தை அடக்குங்கள், ஞானத்தை தேடுங்கள், நேர்வழியில் நடங்கள். கோணலும் குறுகலான இந்த உலகத்தில் நாம் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்து கொள்ளுவோம். இந்த உலகம் கோணலும் குறுகலான உலகம்தாங்க. பணம்னு ஒன்று வந்துட்டா இயேசு கிறிஸ்து கூட இருந்த யூதாசை பணத்துக்காக காட்டி கொடுத்துருந்தாங்க. பிரச்சனைன்னு வந்தால் எல்லா மனிதரும் தப்பிச்சு போக தயாராகிடுறாங்க. இது உலகம் தோன்ற நாள் முதல் இருக்குது. அதனால் வேதங்களை படிப்போம், சத்தியங்களை படிப்போம், நீதி, நேர்மை, நிதானம், பொறுமையாக கடவுளுக்கு பயந்து வாழ்வோம். அல்லேலூயா, ஆமென்.